அதிமுகவினுடைய அந்த பகுதியின் பிரதான நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கிறார். அப்போ இவங்களே கொள்ள முயற்சி செய்துட்டு இவர்களே சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு மாற்றுவதாக இருக்கிறது. கள்ளச்சாராயத்தை தடுக்க முயன்றதால் அவர் மீது அரசியல் அழுத்தம் இருந்தது அப்படின்னு தினமலர் ஒரு கதையை, ஒரு மிகப்பெரிய கற்பனையான கதையை புனைந்து இந்த மாதிரி வீடு எரிந்து கொண்டிருக்கிற போது அகப்பட்டதை திருடிட்டு போறது மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்க. அந்த நியூஸை ஆதாரமாக வைத்து போன மரக்காணம் பிரச்சனைக்கு பிறகு ஓராண்டு என்ன பண்ணீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? டிவார் தோழர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விசச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டை உலுக்கியிருக்கிறது. எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய துயரமாக அது மாறி இருக்கிறது. மக்களினுடைய அழுகுரலும் அந்த பகுதியினுடைய ஒரு மிகப்பெரிய சோகமும் தமிழ்நாடு முழுவதும் எல்லாராலும் அந்த ஒரு சோகத்தை உணர முடிகிற அளவிற்கு மாறி இருக்கிறது. எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுல அரசும் அந்த குரல்களுக்கு செவிசாய்ப்பதாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நடந்த உடனேயே உடனடியாக 3 அமைச்சர்களை அங்கே டெப்யூட் பண்ணி அன்று அந்த நாளிலிருந்தே தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைக்கான பணிகளை விரைந்து மேற்கொள்வது, அரசினுடைய மருத்துவத்துறையின் தலைமை அலுவலர்கள் எல்லோரையும் அங்கே ஷிஃப்ட் பண்ணி வேலை பார்த்தது, களத்திலிருந்து உடனடியாக முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்து முதலமைச்சர் அது குறித்த தொடர் நடவடிக்கைகளை எடுத்தது, இதெல்லாம் தமிழ்நாடு கடந்த 2-3 நாட்களாக பார்த்துருக்காரு. இந்த சோகம் உண்மைதான். அரசு இதில் என்ன செயல்பட்டது அப்படிங்கிறது, அரசின் மீதான குறைகள் சொல்லப்படுகிறது, அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் இதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும், அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று திரும்ப 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 சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடிப்படையில் அந்த நிகழ்வு நடந்த உடனேயே அன்றைக்கு மாலையே தமிழ்நாடு அரசினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர், அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக அந்த களத்திலிருந்து ஒரு பேட்டி தருகிறார். அரசு பொறுப்பேற்கிறது, எந்த வகையிலும் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு நிகழ்வையும் நாங்கள் மூடி மறைக்க விரும்பவில்லை, இது குறித்து திறந்த ஒரு நிலையில் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறார். அடுத்த நாள் சட்டமன்றம் கூடுகிறது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்க சொல்கிறார்கள். நான் பொறுப்பு உள்ள காரணத்தினால தான் எல்லோரையும் கைது பண்ணி முடிச்சுட்டு இதை ஒரு விவாதமாக இங்கே மாற்றி அதற்கு பதிலளித்து கொண்டிருக்கிறேன் என்பதாக பதில் சொன்னார். அப்போ அரசு இங்கே நடந்த விஷயத்தை அக்னாலேஜ் பண்ணது, எந்த வகையிலும் மூடி மறைக்க விரும்பவில்லை. இப்போ முதலமைச்சர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் ஓடி ஒழியவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பல தரப்பிலிருந்து வெவ்வேறு பார்வைகள் அதுக்கு கொடுத்து அதை விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் முதலமைச்சர் ஓடி ஒழியவில்லைன்னு சொன்னதற்கு காரணம், இதற்கு முன்பும் விசச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. விசச்சாராய மரணங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமேயான பிரச்சனை கிடையாது, அது இந்தியா முழுவதும் எல்லா பகுதிகளிலையும் நடக்கக்கூடிய பிரச்சனை. அதே போல் தமிழ்நாட்டிலும் திமுக அரசு காலத்தில் தான் நடக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை, பல காலமாக அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் நடந்திருக்கு, எடப்பாடி பழனிசாமி காலத்தில் நடந்திருக்கு, இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத வகையில் அரசு அந்த பிரச்சனையை ஒப்புக்கொண்டு மேல் நடவடிக்கை எடுக்குது. 2013 அந்த ஆண்டுகளில் பெண்ணகாரத்தில் ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க விசச்சாராயம் குடிச்சு அப்படின்னுட்டு அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டபோது, அது விசச்சாராயம் கிடையாது, இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பாய்சனை குடித்து இறந்து போயிட்டாங்கன்னுட்டு அன்னைக்கு ஜெயலலிதா அரசினுடைய அமைச்சராக இருந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் சட்டமன்றத்திலேயே பேசின வரலாறு உண்டு. அந்த மாதிரி இந்த பிரச்சனையை மூடி மறைக்கவில்லை, வெளிப்படையாக அரசு ஒப்புக்கொண்டது அப்படிங்கிறத தான் முதலமைச்சர் நாங்கள் பொறுப்போடு பேசுகிறோம், நாங்கள் ஓடி ஒழியவில்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் ஜெயலலிதா காலத்தில் அமைச்சர்கள் ஓடி ஒழிஞ்ச மாதிரி இன்றைக்கி ஓடி ஒழியலை, நாங்கள் அக்னாலேஜ் பண்ணுறோம் நடந்த தவற அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி. அடுத்ததாக பாஜகவினர் இதில் பல்வேறு வகையில் அரசியல் செய்கிறார்கள். அரசியல் செய்வது என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை உரிமை, அதிலெல்லாம் எந்த வகையிலும் நம்ம தவறாக சொல்லலை. எங்களுடைய தலைவரே கூட கடந்த காலங்களில் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள்னு கேட்டதெல்லாம் இன்றைக்கி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் கேட்டது ஒரு நியாயமான பிரச்சனையை அரசு மறைக்க முயன்ற போது மேற்கொண்ட நடவடிக்கை. இன்றைக்கி அரசு வெளிப்படையாக இருக்கும் பொழுது அதை மீண்டும் மீண்டும் பொய் பரப்புரைகளை எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. மிக சிறந்த உதாரணம் தினமலரில் ஒரு செய்தி வருகிறது. அதாவது அங்கே முன்னாள் எஸ்பியாக இருந்த ஒருவர் மோகன்ராஜ் என்பவர் விருப்ப ஓய்வு பெற்று போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது. அதை அந்த விருப்ப ஓய்வு பெற்று 8 மாதத்திற்கு முன்பு போனதுக்கு காரணம் அரசியல் அழுத்தம், கள்ளச்சாராயத்தை தடுக்க முயன்றதால் அவர் மீது அரசியல் அழுத்தம் இருந்தது அப்படின்னு தினமலர் ஒரு கதையை, ஒரு மிகப்பெரிய கற்பனையான கதையை புனைந்து இந்த மாதிரி வீடு எரிந்து கொண்டிருக்கிற போது அகப்பட்டதை திருடிட்டு போகிறது மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்க. அந்த நியூஸை ஆதாரமாக வைத்து அண்ணாமலை, பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை
ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுகிறார். அரசு மீது அவதூறு பரப்பி குற்றச்சாட்டு செய்து. அன்று மாலையே அந்த முன்னாள் எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் ஒரு விளக்க வீடியோ வெளியிடுகிறார். நான் எந்த அரசியல் அழுத்தத்தின் பேரிலும் ராஜினாமா பண்ணிட்டு போகலை. நான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மகளினுடைய டெலிவரிக்காக அமெரிக்கா போக வேண்டிய தேவை இருந்த காரணத்தினால் நான் விஆர்எஸ் வாங்கிட்டு போனேன், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போனேன். இதை வைத்து என் மீது அவதூறு பரப்புபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மோகன்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் தினமலரோ அல்லது அண்ணாமலையோ நாங்கள் போட்ட செய்தி தப்பு தான், கற்பனையான கதையை வச்சு நாங்கள் அரசு மீது அவதூறு பரப்ப முயன்றோம் அப்படிங்கிறது. ஒரு சராசரி நாளில் நீங்கள் ஃபேக் நியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறீங்க அப்படிங்கிற செய்தி வேறு, அதை எதிர்கொள்வதற்கான ஒரு மெஷினரி இருக்கும். ஆனால் எல்லோரும் ஒரு சாவை நோக்கி அந்த சாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவர்களுடைய துயரில் பங்கெடுக்க ஓடிக்கொண்டிருக்கிற போது நீங்கள் அவதூறு பரப்புறது அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம் என்ன? மக்கள் நலனா இல்லை அரசை டிஃபைன் பண்ணுங்கிற ஒரே நோக்கம் தான் அப்படிங்கிறது தெளிவாயிடுது. இன்னொன்று, நேத்தி கூட பாஜகவினர் பல பேர் விவாதங்கள்லையும் சரி, நேத்தி அண்ணாமலையே நேரடியாக சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய சாவு ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு 2008 நடந்துச்சு, அதற்கு பிறகு இப்போ தான் நடக்குது அப்படின்ட்டு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிறார். 2001 அம்மையார் ஜெயலலிதா பொறுப்பேற்ற போது பன்ருட்டில் 53 பேர், காஞ்சிபுரத்தில் ரெட் ஹில்ஸ்லாம் 30 பேர், 200க்கும் மேற்பட்டவருக்கு கண்ணு போணுச்சு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அது கடந்த ஆட்சியினுடைய 96-2001 ஆட்சியினுடைய தவறு அப்படிங்கிறாங்க. இல்லை, அன்னைக்கு இவங்க ஒரு அரசு நிர்வாகமே தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தது. இவங்க குற்ற வழக்கில் உள்ளே போயிருந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும், எம்எல்ஏவே ஆகவே இல்லாத அம்மையார் ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்கணுங்கிற அந்த வெறியில் அதிமுக செயல்பட்ட காரணத்தினால தான் அன்னைக்கு அந்த இடத்துல சட்ட ஒழுங்கு ஃபெயிலியர் ஆகி அந்த சாவு நடந்தது. ஆனால் இன்றைக்கி அதை முந்தைய அரசின் மீது பழியாக அதிமுகவினர் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய அரசியல். ஆனால் 2020 என்சிஆர்பி டேட்டா, நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் கொடுத்த அதிகாரப்பூர்வ தகவல் படி தமிழ்நாட்டில் 2020 20 பேர் கள்ளச்சாராயம் விசச்சாராயம் குடித்து செத்திருக்கிறார்கள். இந்த தகவலை கொடுத்தது பாஜகவினுடைய ஒன்றிய அரசு. கூட்டணியில் இருந்தது இங்கே அதிமுக. 2020 ஆட்சி செய்தது அதிமுக. ஆனால் அண்ணாமலை 2008க்கு பிறகு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படிங்கிறார். குறைந்தபட்சம் உங்கள் அரசு கொடுக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல்களையாவது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. அப்போ இன்னைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்கிறதுக்கு இதை விட என்ன ஆதாரம் வேணும்? இந்த என்சிஆர்பிங்கிறதே கூட மாநில அரசு கொடுக்கறதன் அடிப்படையில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா தான். ஆனால் அப்படி அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்னும் நிறைய இருந்துச்சு. உதாரணத்துக்கு 2015 2 பேர் நாகப்பட்டினத்தில், ஆனால் அது ரிப்போர்ட் ஆகலை. அதே போல் 2017 நாகப்பட்டினத்தில் ஒருத்தர், 2018 திருவாரூர்லையும் திண்டுக்கல்லையும் 4 பேர், 2020 20 பேர். இதுபடி பல செய்திகள் அண்டர் ரிப்போர்ட்டடாக இருக்குது, அன்ரிப்போர்ட்டடாக இருக்குது. 2020 அதிகாரப்பூர்வமாக 20 பேர் கொடுத்ததையே அண்ணாமலை மறைக்கிறார். அதிமுக மறைக்குது அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய ஆட்சியில் நடந்த குறைகளை அவங்க சொல்ல மறுக்கிறாங்க அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அண்ணாமலை அதிமுக ஆட்சியில் அப்படி நடக்கவே இல்லைன்னு சர்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இத்தனைக்கும் பாஜக அரசு கொடுத்த புள்ளி விவரங்களை புறந்தள்ளிவிட்டு. இது ஒரு செய்தி. அதே போல் இதில் தொடர்ந்து சட்டமன்றத்துக்கு 9:30க்கு சட்டமன்றத்துக்குள்ளே வர்றது, 9:35க்கு வெளிநடப்பு செய்து விட்டு போகிறது என்பதை இந்த விவகாரத்தில் அதிமுக வாடிக்கையாக வைத்திருக்கிறது. இவங்க தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறாங்க. சட்டப்பேரவை விதி என்ன? முதல்ல கேள்வி நேரம், அடுத்து இந்த மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் இருந்தால் அதை எடுப்பாங்க. இல்லைன்னா 0 ஹவர் அப்படிங்கிறது நேரமில்லா நேரம்னு வேறு ஏதேனும் அந்த அவையில் திடீர்னு ஒரு பிரச்சனை எழுப்பணும்னா அந்த பிரச்சனை எழுப்பலாம். அதன் பிறகு அவையினுடைய அன்றாட அலுவல் தொடங்கும் அப்படிங்கிறது ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஒத்தி வைக்கணும்னா முதல் நாளே திருத்தம் கொடுக்கணும், முதல் நாளே நீங்கள் தீர்மானம் கொடுக்கணும், முதல் நாளே நீங்கள் பேரவைத் தலைவரை சந்தித்து மனு கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி எந்த ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணாமல் கேள்வி நேரம்ங்கிறது அதிகபட்சம் 1 மணி நேரம் இருக்கும், 3/4 மணி நேரம் இருக்கும், இல்லை 1 மணி நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் இவங்க இப்போவே விவாதிக்கணும் அப்படிங்கிறாங்க. சட்டப்பேரவையினுடைய தலைவர் வெளியேற்றுகிறார். மீண்டும் அன்னைக்கு அந்த தீர்மானத்தை எடுக்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுத்து சட்டமன்ற பேரவையில் 10 எம்எல்ஏக்கள், பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள், பாமகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள், எதிர்கட்சிகளை சேர்ந்த விசிகாவை சேர்ந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்த விசிகாவை, காங்கிரஸை, இப்படி எல்லா கட்சிகளினுடைய எம்எல்ஏக்களும் அதன் மீது பேசுகிறார்கள். முதலமைச்சர் பதிலளிக்கிறார். அதிமுகவை தவிர எல்லா கட்சிகளும் அன்றைக்கு அந்த தீர்மானத்தின் மீது பேசியது, அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கலந்து கொண்டார்கள். அப்போ இவர்கள் ஒளிந்து விட்டு, இவர்கள் வெளியே ஓடிவிட்டு ஏன் ஓடுறாங்கன்னா, உள்ளே உட்காந்துருந்தா கடந்த கால அரசினுடைய தவறுகள், அதிமுக அரசினுடைய தவறுகள் தெரிஞ்சிடும். 2 நாளாக எடப்பாடி பழனிசாமி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பொய்கள் அம்பலப்பட்டு விடும் என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி 2 நாட்களாக பயந்து ஓடுகிறார். அப்படி என்ன பொய் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு
ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, ஒரு டிசாஸ்டர் நடக்குது, ஒரு ஒரு பிளண்டர் ஒன்று நடக்குது அப்படிங்கிறப்போ மக்களை வந்து இவங்க சுகாதாரத்துறை எவ்வளவு தீவிரமாக செயல்பட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு வீடுகளாக போய் கதவை தட்டி பரிசோதனை செய்து யாரெல்லாம் மருத்துவமனைக்கு வரலையோ அவங்களெல்லாம் மருத்துவமனை கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணக்கூடிய சூழலை சுகாதாரத்துறை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று சர்ச் பண்ணுறாங்க. இது மாதிரி வேறு அரசில் எப்பயாவது 2001 நடந்தது, 2008 நடந்தது, 2013, 15, 20 நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இன்னைக்கு வீடு வீடாக கொண்டு போய் சர்ச் பண்ணி அவங்களை அட்மிட் பண்ணுறாங்க. அப்படி அட்மிட் பண்ணால் அதில் ஒருத்தர் எஸ்கேப் ஆகிறாரு. இந்த சவால்களுக்கு தாண்டி பணியாற்றி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை. ஆனால் அங்கே போயிட்டு மருந்து தட்டுப்பாடுங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லுகிறார். அடுத்த நாள் அமைச்சர் விளக்கம் சொன்ன போது நான் சொன்ன மருந்து வேற, நீங்கள் சொல்கிற மருந்து வேற அப்படின்ட்டு வேறொரு புது கதையை புனைகிறார். ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் பேசியது இன்னைய வரைக்கும் யூடியூப்ல இருக்கிறது, இன்னைய வரைக்கும் எல்லா ஊடகங்கள்லையும் இருக்கிறது, அவர் வாயால் அவரே பேசுனது, அதையே கூட இன்னைக்கு மாற்றி பேசக்கூடியவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அப்படிங்கிறது தான் இதில் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த மாதிரியான பொய்கள் அம்பலப்பட்டு விடும்னு அவருக்கு அச்சம் இருக்குது. அதே போல் இவங்க வந்து 3 முக்கியமான பிரச்சனைகளை எழுப்புறாங்க. ஒன்று, இந்த விஷயத்தில் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, முதலமைச்சர் அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறது 2. ஓராண்டுகள் போன மரக்காணம் பிரச்சனைக்கு பிறகு ஓராண்டு என்ன பண்ணீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிறது 3. இந்த 3 பிரச்சனைகளும் முக்கியம். 4வது என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டமன்ற மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்ட இந்த மறுவாழ்வுக்கான நிதியுதவி, இந்த மாதிரி கள்ளச்சாரம் எங்காச்சும் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு திருந்தி வாழக்கூடியவர்களுக்கு மறுவாழ்வுக்கு நிதியுதவி கொடுக்குறோம் அப்படிங்கிறது, இது எப்படி நியாயமாகும் அப்படிங்கிற 4 பிரச்சனையை முன்வைக்கிறாங்க. முதல்ல சிபிஐ விசாரணை பிரச்சனைக்கு வந்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த எந்த விசச்சாராய மரணங்கள், 53 பேர் ஜெயலலிதா காலத்தில் செத்ததாக இருக்கட்டும், 30 பேர் ஜெயலலிதா காலத்தில் செத்ததாக இருக்கட்டும், 20 பேர் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் செத்ததாக இருக்கட்டும், இது போல எந்த நடவடிக்கைக்கு சிபிஐ விசாரணை தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே அவர்கள் விளக்க வேண்டும். 1. 2வது, இதில் முக்கியமான ஒரு விஷயம், போன ஆண்டு நடைபெற்ற அந்த மரக்காணம் சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்டவர்கள் ஒரு அதிமுகவை சேர்ந்த நிர்வாகியும் ஒரு பாஜகவை சேர்ந்த நிர்வாகியும். அவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க. ஒரு அதிமுக நிர்வாகியும் பாஜக நிர்வாகியும் கைது செய்யப்பட்ட உடனேயே அந்த பிரச்சனையை அவர்கள் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் அடிப்படை. அப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பிடிஓ கோட்டாட்சியரை வந்து மணல் கடத்தலை தடுக்க முயன்றாருன்னு சொல்லி அவர் மீது லாரி ஏற்றி கொல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுக்குறார். இதுதான் சட்டம் ஒழுங்கா, இதுதான் பாதுகாப்பா என்றெல்லாம் கேட்கிறார். அடுத்து ஒரு 2 நாள் கழித்து அந்த விவகாரத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளியை தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை கைது செய்கிறது. அப்படி கைது செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்டால் அதிமுகவினுடைய அந்த பகுதியின் பிரதான நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கிறார். அப்போது இவங்களே கொள்ள முயற்சி செய்துட்டு இவர்களே சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு மாற்றுவதாக இருக்கிறது. அப்போ மரக்காணம் பிரச்சனையாக இருக்கட்டும், அதில் அதிமுக பாஜக தான் தொடர்பு பட்டிருந்தது. அதே போல் ஒரு பிடிஓ, அதாவது கோட்டாட்சியரை வந்து கொலை செய்ய முயன்ற பிரச்சனையாக இருக்கட்டும், அதில் அதிமுக தான் தொடர்புபட்டிருந்தது. அப்போ இன்னைக்கு இவர்கள் இந்த பிரச்சனையை சிபிஐக்கு நகர்த்த முயல்வது அப்படிங்கிறது யாரையோ காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்களோ அப்படிங்கிற செய்தி, ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. அடுத்தது வந்து ராஜினாமா. இப்போ ரயில் பிரச்சனை, ரயில் ஆக்சிடென்ட் நடக்குது, மிசரபிளாக ஃபெயில் ஆகுது, பல உயிர்கள் போகுது, அப்போ ரயில்வே அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் அதற்கெல்லாம் முன்னுதாரணம் இருக்கிறது. சாஸ்திரி காலத்தில் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இவர்கள் யாரை நம்பி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நிதிஷ்குமார் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறார். அந்த அடிப்படையில், முன்னுதாரணங்கள் அடிப்படையில் அதை பல கட்சிகள் கேட்கிறார்கள். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், ஜெயலலிதா ராஜினாமா பண்ணிட்டு போனாரா 2003? 2002 2005 வரைக்கும் குஜராத்தில் மட்டும் ஏறக்குறைய 127 கள்ளச்சாராய மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் குஜராத்தில் இந்த மாதிரியான கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்கதை ஆகிட்டு இருக்கு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கெல்லாம் பேன் இருக்கு அப்படிம்பாங்க. உத்தரப்பிரதேசில் பேன் கிடையாதுல்ல. உத்தரப்பிரதேசிலையும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து கள்ளச்சாராய மரணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுவரைக்கும் இந்தியா சந்திச்ச மிகப்பெரிய கள்ளச்சாராய மரணம் இவர்களுடைய ஆட்சியில் அசாமில் நடந்தது தான். அப்போ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் எங்கே ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க, அந்த முன்னுதாரணத்தை அண்ணாமலை காட்ட முடியுமா? பாஜகவினுடைய முதல்ல நீங்கள் அதை சரி பண்ணிட்டு வந்து இங்கே கேட்கலாம். இந்த அரசு வெளிப்படையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம கவனிக்க தகுந்த ஒரு விஷயம். 3வது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிறது. ஒரு சின்ன உதாரணம், அரசு வந்து திடீர்னு போய் ஊழல்களை உடைக்கிறாங்க, ஏன் இந்த 50 உயிர் போகிறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சுருக்கலாமே அப்படின்லாம் கேட்குறாங்க. எல்லா காலகட்டங்கள்லையும் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு தான் வருகிறது. ஊடகங்களில் அது செய்தியாகலை அப்படிங்கிறது தான் செய்தி. உதாரணத்துக்கு இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2021க்கு பிறகு மட்டும்
4,63,710 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் 4,61,084 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 565 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டு அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். இது நடவடிக்கை இல்லாமல் வேற எதை நடவடிக்கைன்னு சொல்லுவீங்க? அதே போல் இங்கே பேசக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் 14,606 வழக்குகள் போடப்பட்டு 10,154 பேர் கைது செய்யப்பட்டு 58 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ளே இருக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை மீறி நடந்த சம்பவம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னொன்று, இந்த மறுவாழ்வு நடவடிக்கைக்கு நிதி கொடுக்கறத பற்றி பேசுகிறாங்க. அவன் காய்ச்சிட்டு உள்ளே போகிறான், திருந்தி வந்து வாழக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அரசு உதவி பண்ணும், மறுவாழ்வுக்கான உதவி தான் அது. இப்போ நீங்கள் அதை உதவி பண்ணலை, வேறு தொழில் தொடங்குவதற்கான உதவி பண்ணலைன்னா திருப்பி அவன் என்ன வாழ்வாதாரத்துக்காக போய் காய்ச்சக்கூடியவனாக மாறிவிடுவானோங்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் அதை செய்வதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதில் பாஜக வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு ஊடகங்கள் விலை போய்விட்டன அப்படிங்கிற குற்றச்சாட்டாக இருக்கிறது. நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த கள்ளச்சாராயம், அந்த விசச்சாராய மரணம் நடந்தபோது இந்து ஒரு தலையங்கம் எழுதுறாங்க, ரயில்வே விபத்து தொடர்பான தலையங்கம். அந்த தலையங்கத்தினுடைய கடைசி வரி இப்படி முடியுது: எதிர்க்கட்சிகள் அரசோடு நிற்க வேண்டிய நேரம் இது, விமர்சனங்கள்லாம் பண்ணாதீங்க, அரசோடு நில்லுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் இந்த விசச்சாராய விவகாரம் குறித்து ஒரு செய்தி எழுதுகிறார்கள். இவங்க தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டுக்கு பொங்கிய குரல்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய திரைக்கலைஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் பெயரெல்லாம் குறிப்பிட்டு இன்னைக்கு ஏன் அவர்களெல்லாம் பொங்கல்னு இந்து பத்திரிகை கேட்குது. முதல்ல தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவமும் இதுவும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 3-4 மாவட்டத்தில் 5 நாட்கள் இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டு வீடு வீடாக பூந்து அடித்து இழுத்துட்டு வந்து கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தப்பட்ட கதையெல்லாம் நமக்கு உண்டு. இன்னைக்கு வீடு வீடாக தேடி போய் அவங்கள மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு இழுத்துட்டு வரக்கூடிய நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. 2 முதல்ல ஒன்று கிடையாது. ஒன்று, நீதிக்காக நியாயத்திற்காக போராடி அரசனுடைய குண்டுகள் பட்டு செத்தவர்களும் கள்ளச்சாராயம் குடித்து விசச்சாராயம் குடித்து செத்தவர்களும் ஒன்று கிடையாதுங்கிற அடிப்படை இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் ரயில்வே விபத்து ஒன்றிய அரசு மீதான ஒரு விமர்சனம்னா எதிர்க்கட்சிகள் எல்லாம் அரசோட நிற்கணும் அப்படின்னு எழுதுறதும், மற்ற ஒரு விஷயம்னா ஏன் அன்னைக்கு பேசுனீங்க இன்னைக்கு பேசலைன்னு கேட்பதும் ஊடகங்களின் அப்பட்டமான அரசு, திமுக அரசு மீதான, தமிழ்நாடு அரசு மீதான வெறுப்பு வெளிப்படுவது தான். ஆனால் கூச்சமே இல்லாமல் பாஜகவினர் ஊடகங்கள் விலை போய்விட்டது அப்படின்னு எழுதுகிறார்கள் அப்படிங்கிறது தான் சோகம். இந்த விஷயத்தில் ஒரு எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள்னா அவருடைய உரிமை, அந்த இடத்துல எந்த வகையிலும் உனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த அரசியல் நேர்மையான அரசியலாக இருக்கணும், பொய்யை மட்டும் மூலதனமாக கொண்டிருக்கக்கூடிய அரசியலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். நன்றி.